Hello all, welcome back to Bharat Medworld. நான் பாரத், currently pharma fieldல PhD பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஜெனரேஷன்ல நாம பார்க்காத ஒரு டிசீஸ் இருக்கு, போலியோ. ஒரு காலத்துல இந்த டிசீஸ்னா நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவங்களோட வாக்கிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணது, சில பேர் லைஃப் லாங் வீல் சேர்லயே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில பேர் பிரீத்திங் மிஷின்ல தான் சர்வே பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த டிசீஸ் ஆல்மோஸ்ட் வேர்ல்டுல எராடிகேட் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் போலியோ வேக்சின். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், போலியோ வேக்சின்ல என்ன இருக்கு? லைவ் வைரஸா, டெட் வைரஸா, ஓரல் டிராப்ஸ் எதுக்கு, இன்ஜெக்ஷன் எதுக்கு, வேக்சின் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எதுக்கு 3 டோசஸ் அண்ட் பூஸ்டர் டோஸ், டிஓபிவி, விஓபிவி அண்ட் எம்ஓபிவினா என்ன? இந்த வீடியோ முடியும் போது நீங்க போலியோ வேக்சினை பத்தி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. போலியோனா போலியோ மைலைட்டிஸ். இதுதான் போலியோ வைரஸை காஸ் பண்ணுது. இந்த வைரஸ் மோஸ்ட்லி கண்டாமினேட்டட் ஃபுட் இல்ல வாட்டர் மூலியமா தான் பாடிக்குள்ள போகும். முதல்ல இன்டெஸ்டைன்ல மல்டிப்ளை ஆகும். ஆனா சில பேருக்கு இந்த வைரஸ் பிளட் மூலியமா ஸ்பைனல் கார்ட்ல போய் மோட்டார் நியூரான்ஸை அட்டாக் பண்ணும். ரிசல்ட் கை மூவ் பண்ண முடியாது, கால் மூவ் பண்ண முடியாது. போஸ்ட் கேஸ்ல பிரீத்திங் மசில்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும் அண்ட் பர்மனன்ட் பேரலைசிஸ் வரலாம். குட் நியூஸ் என்னன்னா 100%ல ஒருத்தருக்கு மட்டும்தான் பேரலைசிஸ் வரும். ஆனா அப்படி வந்தா அந்த பேரலைசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண மெடிசின்ஸ் கிடையாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ட்ரீட்மெண்ட். போலியோ வேக்சினோட ஹிஸ்டரியை பார்ப்போம். 1950ஸ்க்கு முன்னாடி அமெரிக்கா அண்ட் யூரோப் இன்க்ளூடிங் பல கண்ட்ரீஸ்ல சம்மர் டைம்ல போலியோ அவுட் பிரேக் வரும். அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல் ஆகும், ஸ்கூல்ஸ் லீவ் விடுவாங்க, பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சயின்டிஸ்ட் இதை நோக்கி ரிசர்ச் பண்றாங்க. அப்போ 2 லெஜெண்டரி சயின்டிஸ்ட் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் ஜோனஸ் சால்க். அவரு என்ன சொன்னாருன்னா, நம்ம கொடுக்குற வேக்சின்ல வைரஸை கில் பண்ணினாலும் பாடி இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். அண்ட் அவர் டெவலப் பண்ணது இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். இதை இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க. 1955ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அது மூலியமா மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் சேவ் ஆனாங்க. அப்புறம் வந்தாரு டாக்டர் ஆல்பர்ட் சாபின். அவரு டிஃபரெண்ட் ஐடியா யூஸ் பண்ணாரு. வைரஸை கில் பண்ணாம வீக் பண்ணாரு. அதை ஓரல் டிராப்ஸ்ல கொடுக்கறது மூலியமா பாடி ஸ்ட்ராங்கர் கட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னு சொன்னாரு. இதுதான் ஓரல் போலியோ வேக்சின். இந்த 2 சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மூலியமா தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வேர்ல்டு போலியோ ஃப்ரீயா இருக்குது. போலியோ வேக்சின்ல என்ன இருக்கு? ஆன்சர் சிம்பிள் தான், வைரஸ் தான் இருக்கு. ஆனா 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், ஐபிவி, இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன் வேக்சின். சயின்டிஸ்ட் வைரஸை லெபார்டரியில க்ரோ பண்ணி அப்புறம் ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க, டெட் வைரஸ் மாதிரி. இது பாடி ஃபுல்லா டிசீஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இம்யூன் சிஸ்டம்க்கு இது ட்ரைனிங் கொடுக்கும். ஃபியூச்சர்ல வைரஸ் வந்தா பாடி இமிடியட்லி ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி வைரஸை அட்டாக் பண்ணும். ரெண்டாவது ஓபிவி, ஓரல் டிராப்ஸ். இதுல வைரஸ் அலைவா தான் இருக்கும், ஆனா வீக் பண்ணிருப்பாங்க. டிசீஸ் கிரியேட் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்காது. இன்ஸ்டெட் இன்டெஸ்டைன்ல கொஞ்சம் மல்டிப்ளை ஆகி ஸ்ட்ராங் கட் இம்யூனிட்டி கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க, வேக்சினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? வேக்சினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சிம்பிளா பார்ப்போம். சயின்டிஸ்ட் ஸ்பெஷல் செல் கல்ச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த செல்ஸ் வைரஸ் க்ரோ ஆகுற ஹோம் மாதிரி. எவ்ரிதிங் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல நடக்கும். கண்டாமினேஷன் இருக்கான்னு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி சேஃப்டி டெஸ்ட் பண்ணின சீட் வைரஸ் இந்த செல்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வைரஸ் மல்டிப்ளை ஆகும். ரெக்வயர்ட் அமௌண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் இதை கலெக்ட் பண்ணி ஸ்டெப் 3ல என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்டட் மெட்டீரியல்ல வைரஸ் மட்டும் இல்லை, செல்ஸ், புரோட்டீன்ஸ், இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதனால பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஐபிவி மேனுஃபேக்சர் பண்ணும்போது வைரஸ்க்கு ஃபார்மால்டிஹைட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வைரஸ் கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவ் ஆகும். ஆனா இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ண ரெக்வயர்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸ்டெப் 5ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலி ஃபார்முலேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டெரைல் ஃபில்லின், பேக்கேஜிங். அதுக்கு முன்னாடி மல்டிபிள் குவாலிட்டி டெஸ்ட்,
பியூரிட்டி, அப்புறம் இதோட வீரியம், சேஃப்டி எல்லாமே பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வேக்சின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் வேர்ல்ட்லயே இருக்கிறதுலே ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டட் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். போலியோ வைரஸ்னா ஒரு டைப் மட்டும் இல்லை, 3 ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. அதாவது 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. PV1, PV2 அண்ட் PV3. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சாம்சங் S23, சாம்சங் S24, 26 அல்ட்ரா இந்த மாதிரி. ட்ரைவேலண்ட் OPV, TOPV இதுல வந்து PV1, PV2, PV3 இந்த 3 வேரியன்ட்ஸ்க்கான இன்ஜெக்ஷன் இருக்கும். மோனோவேலண்ட் MOPV1 இல்ல PV1 மட்டும் ஸ்பெசிபிக் அவுட் பிரேக் கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பைவேலண்ட் 1990s வைல்ட் PV2 ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதனால சயின்டிஸ்ட் VOPV டெவலப் பண்ணாங்க. இதுல PV1 அண்ட் PV3 மட்டும் இருக்கும். ரிசர்ச்ல இது டைப் 1 அண்ட் டைப் 3 கண்ட்ரோல் பண்ண இன்னும் எஃபெக்டிவ்னு ப்ரூவ் ஆச்சு. அடுத்து இன்னொரு கொஸ்டின், எது பெட்டர், IPVயா இல்ல OPVயா, இன்ஜெக்ஷனா இல்ல ஓரல் வேக்சினா? ரெண்டும் இம்பார்ட்டன்ட் தான். IPVல வந்து டெட் வைரஸ் இருக்கும் அண்ட் டிசீஸ் ரிஸ்க் இல்லை அண்ட் இட்ஸ் எக்ஸலன்ட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பேரலைசிஸ். அதே OPVல பார்த்தோம்னா லைவ் வீக்கெண்ட் வைரஸ் கட் இம்யூனிட்டி ஸ்ட்ராங் பண்ணும், கம்யூனிட்டி டிசீஸ் ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணும் அண்ட் இது வந்து மாஸ் கேம்பெயினுக்கு ஈஸி, சீப் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், நீடில் இல்லை. வேறா OPV வைரஸ் மியூட்டேட் ஆகி டிசீஸ் காஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த சான்ஸ் ரொம்ப கம்மி, ஆனா ஜீரோவும் இல்லை. அதனால பல கண்ட்ரிஸ் ரொட்டீன் ஸ்கெடியூல்ஸ்ல IPV தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா அவுட் பிரேக்ஸ் இருக்கிற பட்சத்துல OPV இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இத்தனை டோசஸ் கொடுக்குறாங்க? 3 டோசஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? சிங்கிள் டோஸ் போதுமா? ஆனா அது மட்டும் பத்தாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டோஸ்ல வைரஸை இம்யூன் சிஸ்டம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அண்ட் 2வது டோஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வைரஸ் அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கா ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் 3rd டோஸ் வந்து லாங் டேர்ம் இம்யூனிட்டி பில்ட் பண்ணும். அண்ட் ஸ்கூல் ஏஜ்ல வந்து பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம இம்யூன் மெமரியை வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதே நீங்க இந்தியாவில் எப்படி ஸ்கெடியூல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே 15 நாள்ல 0 டோஸ் OPV கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 6 வாரம் அதாவது 1.5 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ரொட்டீன் டோஸ் அண்ட் 10 வாரம் கழிச்சு செகண்ட் டோஸ் அண்ட் 16 வாரம் கழிச்சு 3rd டோஸ், அப்புறம் 16லேருந்து 24 மாசம் கழிச்சு பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே சேஃப் அண்ட் வேக்சினேட்டடாக இருங்க. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி மெடிசன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த மாதிரி மெடிசன்ஸ் அண்ட் ஃபார்மா ரிலேட்டடான விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க பாரத் மெட்வெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.